தோத்திரங்கள். ஜபம். எங்களை நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த காலை நேரத்தை நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுதும் கண்மணி போல உமது சட்டைகளின் கீழே காத்து எங்களை வழிநடத்தி, அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவை ஆராதிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே சாட்சி சொல்ல, ஆண்டவரே சுவாமி நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. அடியாளுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்குரிய வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். வாசிக்கணுமா சிஸ்டர்? வாசிங்க சிஸ்டர். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அருமையான வாக்குத்தத்த வசனங்கள். அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதமான வசனங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அருமையாக நடத்தி அருமையான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து கொண்டு வருகிறார். இந்த ஆசீர்வாதங்களையும் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். அதுக்காக நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாம் படித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கூடையும் மாவு பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அருமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கார். ஆனா நம்ம இந்த ஆசீர்வாதங்களை அநேக பேர் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்ப்போம். அவர் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற ஒவ்வொரு கட்டளையின் படியும், ஒவ்வொரு வசனத்தின் படியும் நம்ம கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லாமல் அவர் சத்தத்துக்கு நம்ம உண்மையா செவி கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் மேன்மையாக நம்ம வைப்பார். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவர் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் விதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமையான வார்த்தைகள். அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம்னா என்ன? கர்த்தர் நம்முடைய தேவைகளை அத்தனையும் சந்தித்து கர்த்தர் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற தேவன். அவர் நம்முடைய தகப்பன். அவருக்கு தெரியும்
என்னென்ன நம்மளுடைய தேவைகள் தெரியும், நம்மளுக்கு அத்தனையும் அவர் கொடுத்து நாம ஒரு திருப்தியான மனநிறைவோட அவர் கொடுக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நாம் திருப்தியான மனநிறைவோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட கர்த்தருக்குள்ளாக வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது என்ன? நம்முடைய தேவைகள் அத்தனையும் கடவுள் சந்தித்து ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தோட கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளுக்கு எல்லாம் தராரு, ஆனா நம்ம திருப்தி அடைகிறோமா? எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு திருப்தியே கிடையாது. அந்த கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம மனநிறைவோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த எல்லாவற்றும் ஒரு சந்தோஷத்தோட கர்த்தருக்குள்ளாக வாழ்வதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். சிலர்லாம் சொல்லலாம், சொத்துக்கள் வாங்குறது, பெரிய பங்களால குடியிருப்பது, அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். அது ஆசீர்வாதமே கிடையாது. கடவுளுக்குள்ள நம்ம வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 பாக்குறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு நாள் அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். இந்த ஐஸ்வர்யத்துல 2 ஐஸ்வர்வாதம் இருக்கு. ஒண்ணு வேதனையோட கூடிய ஒரு ஐஸ்வர்யம். இப்ப நம்ம சில செய்யறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, தப்பு செய்யறவங்க, அநியாயமா சம்பாதிக்கிறவர்கள் ஒரு நாளும் சந்தோஷமா இருக்கவே முடியாது, சமாதானமும் இருக்கவே முடியாது. அவங்க மனசாட்சி என்ன செய்யும்? அனுதினமும் வாதித்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராம தவிப்பாங்க. இந்த அநியாயமான சம்பாத்தியங்கள் ஆசீர்வாதமே இல்லை. அதாவது நம்மளுக்கு பணம் இருக்கிற மாதிரி தெரியும், ஐஸ்வர்யம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு நாளும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. இது வேதனையுள்ள ஆசீர்வாதம், அது நிலையானதும் கிடையாது. நாம உழைச்சு சாப்பிடுற அந்த பணம் தான் நம்மளுக்கு என்ன நல்ல ஐஸ்வர்யத்தை தரும். இன்னொன்னு வேதனையில்லா ஐஸ்வர்யம். கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யன் ஆக்கும் போது எந்த ஒரு வேதனையும் கொடுக்காம நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து பெரிய செல்வந்தராக வைப்பார். நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார் சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கும் ஒரு உண்மையான ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். நான் கூட வேலை பார்க்கும்போது எங்க ஏழை பிள்ளைங்களுக்காக சில சென்னையில அந்த டிஎஸ் பட்டணப்பொடி, ஈகிள் பிரஸ் அந்த கம்பெனிக்கெல்லாம் போவேன். பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்காக நான் போவேன். அவங்க உடனே என்ன செய்வாங்க, உடனே ஒரு ஹாஸ்டல் பார்த்து உடனே அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியத்தையும் கொடுத்து பீஸையும் கட்டி வசதி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நாங்க கேட்போம், நாங்க வந்த உடனே ஒண்ணுமே சொல்லாம உடனே செஞ்சீங்களே ஐயா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, மா கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்காருமா, நாங்க சந்தோஷமாக கர்த்தர் எங்களை வச்சிருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா, கொடுக்கறதுக்கு தானம்மா நான் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா சொல்லுவார். ரொம்ப அது ஒரு பெரிய உண்மையான ஆசீர்வாதம். இந்த கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை, என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2வது ஆரோக்கியமான ஆசீர்வாதங்கள், 3வது பொருளாதார ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்களிலேயே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். அதாவது கர்த்தர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம்தான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அது மட்டும் இல்ல, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிப்பது, வரங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி வாழ்வது போன்றவைகள் தான் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். போன மண்டே கூட நம்ம டாக்டர் சிஸ்டர் சொன்னாங்க, பரிசுத்தாவினால ஜெபிங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவினால நிரப்பப்படணும், நம்மளுக்காக ரொம்ப ஜெபிச்சாங்க. அந்த பரிசுத்தாவியின் வரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று கடவுள் என்ன சொல்றார், நமக்கு சொல்றார். அது மட்டும் இல்லாம நம்ம கர்த்தரோடு பேசுவது, அவருடைய குரலை கேட்டு அவரோட நடப்பது போன்ற அனுபவங்கள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் மேலான பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் 90% நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம எதற்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம மனசுல படும், நீ இதை செய்யுமா அதை செய்யுமா அப்படின்னு நம்மளுக்கு மனசுல படும். அப்ப அது கர்த்தர் தான் பேசுறார். அந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு உண்டு. நானும் என்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கேன். நான் முதல் மெசேஜ்ல சொன்னேன், ஒரு சகோதரியை நான் ட்ரெயின்ல 6 பிள்ளைங்களோட பார்த்தேன்னு சொன்னேன். அந்த சகோதரியனை பார்த்து பேசவே இல்லை. ஆனா கடவுள் உள்ளுக்குள்ள பேசு பேசு பேசுன்னு உணர்த்தினார். ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசல. அதுக்கப்புறம் உணர்த்தினார், நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியாது, அது கடவுள் பேசுறதாக தெரியாது. மனசுல அந்த எவ்வளவு ஒரு மனசுல ஒரு உந்துதல் இருந்தா அந்த அம்மா கிட்ட பேசி அந்த அம்மாக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்க இறக்க போற அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்கள கடவுள் பாருங்க எப்படி மற்றவங்க மூலம் பேசி அவங்கள உயிரோட இப்ப கூட வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் ஒரு கர்த்தர் நம்மளோட பேசுவது, அவங்களுக்கு உதவி செய்யி, அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணு. ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்துல அவங்க இருக்கணும்னு இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த அம்மாக்கு இந்த உலகத்துல இருக்கு. ஆனா அவங்க மன கஷ்ட பிசாசினுடைய தொல்லையை தாங்க முடியாமல் இறக்கணும்னு அவங்க வரும்போது கடவுள் என்ன செய்யறார், சிலர் மூலம் இப்படிதான் பேசுவார். அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு அநேக பேருக்கு அந்த அனுபவங்களும் உண்டு. அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 18:33 நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமானாக இருந்த போதிலும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்ப ஆபிரகாமை போல கர்த்தரோடு இருக்கிற இப்படிப்பட்ட அனுபவம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும். எவ்வளவுக்கு ஆபிரகாம் எவ்வளவு கீழ்ப்படிந்திருந்தால், கர்த்தருக்குள்ள இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருப்பார். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தினமும் நம்ம ட்ரை பண்ணணும். தினமும் நம்ம என்ன செய்யணும், நான் கர்த்தரோட பேசுவேன், அவரும் என்னோட பேசுவார், அவருக்கு எனக்கு ஆலோசனை கொடுப்பார், என்னை சரியான பாதையில வழி நடத்துவார், என்னை துக்கமாக்கி இருக்கவே விட மாட்டார், என்னை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவார். கர்த்தர் தான் என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய தாய் தகப்பன் அப்படின்னு நம்ம அவருடைய அனுபவத்திற்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் கடவுள் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். இது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்கணும். நம்ம சோம்பேறி மாதிரி இருந்துகிட்டு கடவுள் நம்மளுக்கு தருவார்னா கண்டிப்பா நமக்கு தர மாட்டார். இந்த நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரிய வரங்களை நம்ம என்ன செய்யணும், நாட வேண்டும், தேட வேண்டும். அதிகாலையில காலையில எழுந்து ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 8:17 பார்க்கும்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் காலையில் எழுந்து அந்த ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆவிக்குரிய வரங்களை கடவுள் நமக்கு என்ன செய்வார், தருவார். அதிகாலையில் எழுந்து காத்திருந்து
அவரை நம்ம தேடும்போது, நம்ம அந்த வேதாகமத்தை வாசித்து தியானிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கடவுள் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவார். நாமும் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தாதான் நம்மளுக்கு பலன் உண்டு. கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படி நம்ம முயற்சி எடுக்கும் போது நம்மளுக்கு கடவுள் என்ன செய்வார்? நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை, நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தாகத்தோடு தேடணும், ரொம்ப வாஞ்சியோடு தேடணும். அப்படி தேடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அதை தருவார், நிச்சயமா தருவார். சும்மா ஏனோ தானோ என்று இல்லாம நம்ம ரொம்ப வாஞ்சியோடு ஜெபிக்கணும். சுவாமி, எனக்கு அந்த ஆவிக்குரிய வரங்களை தாரும் சுவாமி அப்படின்னு ரொம்ப ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிரேயர்லயும் நான் பார்ப்பேன், டாக்டர் சிஸ்டருடைய பிரேயர்ல அவங்க அந்த 3 to 4 ரொம்ப அட்டன் பண்ணுவேன் நானு. ஆனா அந்த ஆவியிலேயே நிரம்பி ஜெபிங்கன்னும் போது நான் ஜெபிக்கவே மாட்டேன். ஏன்னா ஆவிக்குரிய வரன் எனக்கு கடவுள் கொடுக்கல. ஆனா யோசிப்பேன், அந்த மெசேஜ் கேட்கணும், எல்லாம் ஆசையா இருக்கும். சில நேரம் கஷ்டமா கூட இருக்கும், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க நம்ம ஜெபிக்கலையே அப்படின்னு கூட கஷ்டமா இருக்கும். ஆனா கடவுள் என்ன செய்வார்? நிச்சயமா ஒரு நாள் நமக்கும் அதை தருவார். அதுக்காக நாம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம கடவுள் என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம கர்த்தர் ஆசிர்வதிக்கும் போது நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபித்து நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு இடைப்படுவார். கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? இடைப்பட்டு நமக்கு என்ன செய்வார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். யோவான் 3:5 பார்க்கும்போது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு நிச்சயமாக தருவார். அடுத்தது ஆரோக்கியமான ஆசீர்வாதம். ஆரோக்கியமான ஆசீர்வாதம் 3 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது கடவுள் சொல்றாரு, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. கடவுள் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆரோக்கியமான ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நம்மளுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் நம்ம கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும், பெரிய பணக்காரா இருந்தாலும், வியாதின்னு ஒண்ணு வந்து விட்டால் அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே அவுட். ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிறது, நிம்மதியெல்லாம் போயிடுது, ரொம்ப கஷ்டம். 99% நம்ம என்னதான் விசுவாசிகளா இருக்கட்டும், நம்ம பலகீனமானவர்கள். இந்த நோயின் வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன இது? எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்வோம். நோய் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. ஆரோக்கியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கடவுள்ல இருந்து பெற்றுக்கொள்ளணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நம்ம சொல்லுவோம். ஆமா, அது உண்மை. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான நோய்கள், நோய் கிருமிகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கடவுள் என்ன செய்யறாரு? யாத்திராகமம் 23:25 சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்றார். இப்ப எவ்வளவு அருமையான வாக்கு நம்மளுக்கு கொடுக்கிறாரு பாருங்க.
அப்போ இந்த வசனத்தெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமாக, அவருடைய வார்த்தைக்கு பிரியமாக, அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அப்படி நடக்கும்போது, நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்போது கடவுள் என்ன செய்வார்? வியாதியை நம்ம விட்டு விலக்குவார். விலக்குவார். இதான் சொல்றார், பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். எல்லாரும் சுகமா இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பமே நம்ம நோய் இல்லாம வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் தான் விரும்புறார். ஆனா நாம தான் நம்முடைய உடம்பு என்ன செய்யறோம்? கெடுத்துக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வையை தருவார். அது இல்லாம மத்தேயு 8:17 பார்க்கும்போது, தம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். நம்ம வேதாகமத்துல பாக்குறோம், நம்முடைய பலகீனங்களை, நம்ம எவ்வளவு பலகீனமார்கள், எவ்வளவு தவறுகள் செய்யறோம், எவ்வளவு தப்புன்றோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்முடைய நோய்களை என்ன செஞ்சார்? கடவுள் சுமந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமக்கணும்? அவர் ஏன் சுமக்கணும்? கடவுளுடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். எந்த ஒரு வியாதியும் இல்லாம என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழணுன்றதுதான் அவருடைய விருப்பம். அதுக்காக நம்ம ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் என்ன செய்யறார்? நமக்காக நோய்கள் எல்லாம் எதுல சுமந்தார்? சிலுவையில சுமந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, நம்ம செஞ்ச தப்புகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சாரு? அவர் சிலுவையிலே சுமந்தார். ஆனாலும் நம்ம என்ன இல்ல, இன்னும் மாறவே இல்லை. அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்வார்? இந்த ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வியாதி வந்த பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். வியாதி வருவதற்கு முன்னவே நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக கடவுள்கிட்ட போராடணும். ஆண்டவரே, நான் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும்ப்பா, என் சுக வாழ்க்காக நீ சிலுவையில என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேனப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்மளுக்காக அவர் சிலுவையில நம்மளுடைய நோய்களை சுமந்தார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு பார்க்கும்போது நிச்சயமாக நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கடவுள் தருவார். ஒரு வியாதி வந்த பிறகு நம்ம அந்த சுகத்துக்காக ஜெபிக்க நம்ம அங்கும் இங்கும் போறோம். ஒரு ஒரு திடீர்னு ஒரு நம்ம சிக்காயிட்டோம்னா, எனக்காக ஜெபிங்க, ஐயா மோகன் சிலாசிரஸ், பால்தநகர், இவங்க கிட்ட எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு சிலர் போன் பண்ணுவாங்க. தப்பே கிடையாது. ஆனா நாம ஒழுங்காக இந்த வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் போது நோய்கள் கண்டிப்பாக விலகி போய்விடும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேத வசனத்தின்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளுக்கு நோய்கள் என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். கர்த்தர் நம்மளுக்கு எத்தனையோ ஆசீர்வாத வாக்குங்கள்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம ஒழுங்காகவே செய்வதே கிடையாது. உண்மையிலேயே ஒரு 99% நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அப்படி நம்ம கடைப்பிடிக்காத போது கடவுள் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? உரிமையோட ஜெபித்து நம்ம அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். உரிமையோடு ஜெபிக்கணும். எசப்பா எனக்கு கொடுங்க எசப்பா அப்படின்னு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், கண்டிப்பா தருவார். வெறும் ஜெபம் மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும். நம்ம நடக்கணும். அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கணும்.
அப்பதான் கடவுள் என்ன செய்வார், அதுக்கு பதில் கொடுப்பார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட காலையில எழும்புறோம். காலையில எழுந்த உடனே முதல் வந்து எழும்புனதற்காகவே நம்ம உடனே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிடணும். எத்தனையோ பேர் படுக்கையிலேயே இறந்துடுறாங்க, எத்தனையோ பேர் படுக்கையிலேயே கால் கை இழந்துடுறாங்க. எவ்வளோ எவ்வளோ கேள்விப்படுறோம் நம்ம. தினமும் எழுந்து ஒரு 5 நிமிஷமாவது ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே சாமி ஸ்தோத்திரம், இந்த நாளை நீங்க கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம் சொல்லணும். நீங்கள நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பாத்ரூம் போறதுக்கு பாத்ரூம் வர்றது கூட நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பேருக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம கடவுள்கிட்ட எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லி செய்யுங்களேன், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பது வந்து கடவுளுடைய சுத்த கிருபை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம என்ன நன்றியா இருக்கணும், எதுல மூலம் நம்மளுக்கு அவருக்கு நன்றியை நம்ம சொல்ல முடியும், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்றது, மற்றவங்களுக்கு கடவுளை பற்றி நம்ம வெளியே சொல்றது, அவரு தப்பு பண்ணாம அவருடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்வார், எல்லாவற்றிலும் நம்மளை ஆரோக்கியமாக வைத்து எல்லாவற்றிலும் நம்மளை காத்து விடுவார். நம்மளுக்கு இடையில சத்துருக்கள் தொல்லை ஏதாவது இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதே போல நம்ம கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்றேன், கடவுள் என்ன பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும், வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். எல்லாவற்றையுமே ஒரு ஸ்டேஜ்ல, வாலிப வயசுல ஒரு மாதிரி இருப்பாங்க, மிடில் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, வயசான பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நாம என்ன செய்யணும், சாப்பிடணும், எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும், பொறுமை வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், கடவுள் நம்மளுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் வைப்பார். நம்ம கண்டதையும் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த வியாதியை நம்ம என்ன வாங்கிக்க கூடாது. ஒரு வயசுக்கு அப்புறம் எண்ணெய் குறைக்கணுமா, எண்ணெயை நம்ம குறைச்சிடணும். அப்படி குறைக்கும் போது வாழ்க்கையில கடவுள் என்ன செய்வார், எல்லாவற்றும் மாற்றுவார். அப்படி நீங்க அதிகமா சாப்பிட்டா கூட கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சிம்டம் காட்டுவார், சிரிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், உடனே கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாரு என்று என்ன நம்ம சாப்பாட்டுல என்ன செய்யணும், உடனே மாத்திக்க பழகணும். தவறு கூட செய்யலாம், சில நேரம் நல்லா இருக்குது நம்ம சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டுரும். உடனே கடவுள் என்ன செய்வாரு, அம்மா மகளே சாப்பிடாத, சிரிக்காதுமா அப்படின்னு உடனே நம்மளுக்கு பேசுவார். உடனே நம்ம அடுத்த முறை என்ன செஞ்சிடணும், கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இப்ப இருக்கிற நாட்கள்ல நம்மளுக்கு சாப்பாட்டு மூலம், குடிக்கிற தண்ணி மூலம் விஷக்கிருமி, எங்க பாரு விஷக்கிருமிகள் தான். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்துல கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்படைச்சு ஜெபத்தோடு அவர் ஆலோசனையை கடைபிடிக்கணும். சாமி இப்படியெல்லாம் இருக்கு, உலகத்துல இப்படியெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது நம்மள என்ன செய்வார், அந்த பயங்கரமான நோய் கிருமிகள்ல இருந்து நம்மள என்ன செய்வார், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்மளை காப்பாற்றுவார். யாத்திராகமம் 23:25 நம்ம பார்க்கும்போது, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் கடவுள் என்ன செய்யறார், நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நாம தான் அதை என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆரோக்கியமான வாழ்வு வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆரோக்கியமான வாழ்வுன்றது விளையாட்டே கிடையாது. ஒரு சிக்னஸ் வந்துட்டா எவ்வளவு வேதனைப்படுறோம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்திற்காக, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அவர் என்ன வழி காட்டுறாரோ, சில நேரம் வழி காட்டுவார் நமக்கு. வெறும் ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்காரக்கூடாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கு, நல்ல வேலை செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை தருவார்.
அது மட்டும் இல்லாமல் நாம ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் நம்மளுக்கு மாற்றத்தை காண்பார். மூன்றாவது பொருளாதார ஆசீர்வாதம். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்பது அநேகர் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்னா இருப்பாங்க, ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. ஆனா கடன் கடன் வாங்குற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. அது ஆசீர்வாதமே இல்லை, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆசீர்வாதம் என்பது கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிற பணத்துல அந்த வருகிற பலனை அந்த குடும்பம் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த குடும்பம் தான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். 1 தீமோத்தேயு 6:17 பார்த்தா, கர்த்தர் நம்ம அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நமக்கு அவர் கொடுப்பார். நம்ம படைத்தவர் அவரு. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும், எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அதை நம்ம பெற்றுக்கொள்றோம். பெற்றுக்கொண்டுட்டு அதை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்றோமான்னு நம்ம பார்க்கணும். கர்த்தனை நம்ம குடும்பமா சந்தோஷமா நல்லா இருக்கணும், சமாதானத்தோட வாழ வேண்டும் என்பதற்குதான் நம்ம கடவுள் என்ன செய்யறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம விடுற கண்ணீரை அவர் காண்கிற தேவன் கிடையாது. அதாவது நம்ம கண்ணீரை அவர் பார்த்தாவே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா நான் நல்லா தானே பிள்ளைகளை வச்சிருக்கேன், இந்த பிள்ளைங்க தவறு பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி அழுகுறாங்களே, தவறான வழியில போறாங்களே அப்படின்னு கர்த்தர் கண்ணீர் விடுறார். அவர் கொடுத்ததை நம்ம என்ன செய்யணும்? அவர் சம்பூர்ணமா நம்மளுக்கு கொடுக்கிறார். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பொருளாதார இதுல கடன் வாங்காதபடி, வட்டி கொடுக்காதபடி நாம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஏன் செய்வார்? ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இந்த மாதிரி வட்டி கடனே கொடுத்து பண கஷ்டத்துல எத்தனையோ பேர் தவித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு தெரியும், ஒரு சிஸ்டர் தெரியும். அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. காலையில இருந்த உடனே நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எந்த நேரம் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா பார்ப்பேன். ஆனா எப்ப பாரு எனக்கு கஷ்டம் கஷ்டம்வாங்க. நானு ஆனா நான் ரொம்ப பேசிக்க மாட்டேன். திடீர்னு என்ன செய்வாங்க? நல்லா டூர் போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு இங்க போறது, அங்க போறது, கேரளா போறது, கல்கட்டா போறது, இங்க போறது, அங்க போறது, நிறைய போவாங்க. அப்ப நான் அந்த சிஸ்டர் வந்தோன்னு கேட்பேன், பணம் இல்லைன்றீங்க, எப்படி சிஸ்டர்? கடன் வாங்கிட்டு போனேன். கடன் வாங்கிட்டு நீங்க போய் இப்படி டூர் போகணுமா சிஸ்டர்ன்னு நான் கேட்பேன். இல்ல ஆசையா இருந்தது அப்படின்வாங்க. கடைசியில அவங்க பாருங்க, அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. கடன் 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 வாங்கி அந்த வேதனையை அவரு இறந்துட்டாரு. பிள்ளைங்கள தாறுமாறா போயிடுச்சு. அப்பதான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், சாமி அவங்க தினமும் ஜெபம் பண்ணுவாங்களே சாமி, தினமும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்களே சுவாமி, ஏன் சுவாமி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னு நானு மனசுல நினைக்கும் போது கடவுள் என்ன தெரியுமா சொன்னாரு? மகளே, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த ஒரு நாள் கூட பைபிள் வாசித்த அந்த வார்த்தைக்கு ஒரு நாள் கூட கீழ்ப்படியவே இல்லையே. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இருக்கிறத வச்சுதான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு கீழ்ப்பட்டியவே இல்லையே. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க, உங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் என் மனசுல பட்டுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுள் கொடுத்ததை என்ன செய்யணும்? அவர் சம்பூர்ணமா கொடுக்கிறார். நாம என்ன செய்யணும்? அதை பிரயோஜனமா நம்ம என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இப்போ வாழ்க்கையில ஒரு தேவை இருக்கதான் செய்யும். எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. இப்படி தேவை வரும்போது நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்திடணும். சாமி, எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது ஏசப்பா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு தேவையை கண்டிப்பா என்ன செய்வாரு? ஒரு குறையும் இல்லாம என்ன செய்வாரு? அற்புதமாக வழி நடத்துவார். நீங்க பிரயோஜனமுள்ள ஒரு காரியத்திற்காக நீங்க கர்த்தரிடம் கேட்கும்போது கண்டிப்பா அந்த குறைய கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதமாக வழி நடத்துவார். நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதே சமயத்துல
நம்ம கர்த்தர் தராருன்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது, வீண் செலவு செய்யக்கூடாது. இப்போ அந்தந்த மாசம் நமக்கு வருகிற வருமானத்தை சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்தந்த மாசத்துல முழுவதும் செலவு பண்ணிடுவாங்க. ஒரு அவசர தேவைன்னா திருப்பி என்ன செய்வாங்க, கடன் வாங்க தான் போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயமாக நமக்கு ஒரு சேமிக்கிற பழக்கம் நம்மளுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அந்த சேமிக்கிற பழக்கம் பெண்களாகிய நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு வந்து ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அது பெண்களாகி நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதனுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக சேமிக்கணும். நான் என்னுடைய கதையை உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். என் மகா பிறந்ததுல இருந்து மாசம் மாசம் ஒரு காயின் செட், கோல்டு காயின் சேர்த்துதான் 2 பிள்ளைங்களுக்குமே 60 பவுன் நகை போட்டேன். கஷ்டமே படல நானு. என்னால முடிஞ்சது. காயின் வாங்கி வாங்கி வச்சிருவேன். கல்யாணத்துக்கும் கஷ்டப்பட்டு எதுக்குமே நான் கஷ்டப்படல. அது போல நம்ம குழந்தை நம்மளுக்கு ஒரு பிறந்துச்சுன்னா அதனுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், வருகிற வருமானத்துல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். எல்லாத்தையும் இஷ்டப்படி நம்ம ஆடிட்டு அப்புறம் கஷ்டம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கடன் வாங்க கூடாது. அது ஆசீர்வாதமே அல்ல. கடன் வாங்குறது ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வாதம் என்பது கடன் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற பணம் வீணாக வட்டிக்கு போகாமல் குடும்பமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதுதான் ஆசீர்வாதம். அததான் நம்மளுக்கு கடவுள் என்ன செய்யறார், கொடுக்க விரும்புகிறார். நம்மளுக்கு பண கஷ்டமா, கடன் பிரச்சனையா, கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தரிடத்துல கேட்கலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவு வந்துரும். அப்ப நம்ம கிட்ட இருக்காது. அப்ப கர்த்தரிடத்துல கேட்கணும். கேட்கும்போது அவர் தருவார். அவரு அருமையான வசனம் உபாகமம் 28:12 நம்ம பார்த்தோம். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இந்த வசனத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு எந்த கஷ்டமும் நம்மளுக்கு என்னது வரவே வராது. நம்ம என்ன செய்யணும், அதாவது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப சிலர் என்ன செய்வாங்க, வீடு கட்டணும், இல்லாவிட்டா ஏதாவது ஒரு விதத்துல லோன் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமுள்ள இதுக்கு லோன் வாங்கலாம். ஆனா வீண் செலவுகள், நான் சொன்ன பாத்தீங்க, டூர் போறது, இங்க போறது, அங்க போறது, சுத்துறது, ஆனா இருந்தா செய்யலாம். இல்லாம இருக்கும்போது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், கண்டிப்பா லோன் வாங்கிதான் ஆகணும். அதை நம்ம சேமிச்சு வச்சு வீடு கட்ட முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வீடு கட்டும்போது எனக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, நாங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க சொன்னாரு, அம்மா நீங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டியது தானே, இந்த வீட்லயே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். நாங்க சொன்னோம், எங்க குடும்ப இது ரொம்ப இதுல இருக்கு, எங்ககிட்ட இப்ப பணமே கிடையாது, அதனால நாங்க இப்ப வீடு கட்டுற பிளானே இல்லைன்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னோம். அவர் சொன்னாரு, அடுத்த நாளே ஒரு ஹெச்டிஎஃப்சி ஃபார்ம் லோன் வாங்குறதுக்கு வாங்கிட்டு கொடுத்து, ஒருத்தர் சம்பாத்தியத்துல சாப்பிடுங்க, இன்னொரு சம்பாத்தியத்துல வீடை கட்டுங்கன்னு சொல்லி அவர் பெரியவர் குடுத்துட்டு போயிட்டாரு. எங்களுக்கு கையில பைசாவே கிடையாது. ஐயோ என்னடா, கடன்னாவே பயம் 2 பேருக்கும். அதனால நாங்க ரொம்ப அதை முயற்சி எடுக்கல. ஆனா அவர் தொடர்ந்து எங்களை இல்ல நீங்க முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லி, அப்புறம் அவர் பெரியவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், சரி ஒரே ஒரு ஹால், ஒரு ரூம், ஒரு கிச்சன், இவ்வளவுதான் நான் கட்டணும்னு நினைச்சேன். ஆனா அவர் எங்களுக்கு போட்டுட்டு கொடுத்த இது 3 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், எல்லாவற்றுக்கும் ஒரு என்ன ஸ்கெட்ச் போட்டு கொண்டு கொடுத்துட்டாரு. சொன்ன, அண்ணே எங்க கிட்ட உண்மையிலேயே பணம் கிடையாதுன்னு. 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், 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 2 பேரும் கவர்மெ
அம்மா ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க முயற்சி எடுங்க. ரொம்ப சொன்னதுனால 3 லட்சம் லோன் போட்டோம். அவ்வளவுதான், 3 லட்சம் தான் போட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க, கடவுள் எப்படி நடத்தினாருன்னே தெரியல. அருமையா நடத்தினார். எனக்கு 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு வீட கடவுள் கொடுத்துட்டார். அந்த 3 லட்சம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஆச்சு. ஐயோ ஏசப்பா அப்படின்னு ஜெபிக்கும் போது நான் தப்புன்ட்டனோ, அந்த அண்ணன் பேச்சு கேட்டு தப்புன்ட்டனோ, ஒவ்வொரு நாளும் அந்த பில்லர்ல உட்கார்ந்து ஒவ்வொரு பேப்பர்ல வசனத்தை எழுதுவேன். ஒவ்வொரு வசனத்தை எழுதி ஒவ்வொரு பில்லரையும் போடுவேன். சாமி, எனக்கு நான் வெக்கப்பட்டு போக கூடாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடு கட்டுறத, பணம் இல்லாம நான் இறங்கிட்டேன், பயமா இருக்குது ஏசப்பா, நீதான் என்னை காப்பாத்தணும், நான் வெட்கப்பட்டு போக கூடாது, பாதிலே வீடு நின்றுட கூடாது ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்லர்லயும் ஒவ்வொரு வசனத்தை எழுதி போடுவேன். வசனத்தை எழுதி போட்டு 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 ஜெபிப்பேன். அந்த பில்லர்ல உட்காந்து ஜெபிப்பேன். ஒவ்வொரு பள்ளத்துக்குள்ளேயே இருந்து ஜெபிப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அழகா 3 மாசத்துல கடவுள் வந்து அருமையான ஒரு வீட்டை முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பணம் தேவைப்பட்டது, 3 லட்சத்துல முடியல. நகையெல்லாம் வித்துட்டேன், ஆனா கடன் வாங்கல. இந்த ஒரே ஒரு லோன் தான். நகையெல்லாம் வித்துட்டேன், ஏன்னா கடன் வாங்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட. வீடு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஒரு பிரேயர், ஹவுஸ் வார்மிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிரேயருக்காக இது பண்ணும்போது, நாங்க எங்க வீட்டுக்கு வரோம். 2 பேரும், நானும் என் ஹஸ்பண்டும் பேசியிருந்தோம். அப்பா, எல்லாம் இந்த பணமும் காலி ஆயிடுச்சு, நகையும் எல்லாத்தையும் வித்துட்டோம், என்னப்பா பண்றது அப்படின்னு. இவன் மட்டும் கடவுள் நடத்தினாருல்ல, இதுதான் நான் நடத்த மாட்டாரு, வா நடத்துவாரு, தைரியமா வா, வா நம்ம போய் அந்த புது வீட்டை போய் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிட்டு வரலாம், நாளைக்கு ஹவுஸ் வார்மிங் அப்படின்னாங்க. வெளியே வரும் அந்த அண்ணன் சொல்வல்ல, அவங்க வந்து நாங்க வாசலுக்கு வரோம், அந்த அண்ணன் வந்தாங்க. எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி புது வீடை பார்க்க போறோம் அப்படின்னு. வாங்க உள்ள ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னாரு. உள்ள வந்த உடனே என் கையில ஒரு பண்டில் கொடுத்தாரு. கொடுத்து, அம்மா இதை வச்சுக்க, எனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு இதை கொடுமா அப்படின்னாரு. நான் நினைச்சுக்கிட்டு ஏதோ ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு போலதுன்னு நினைச்சேன். ஆனா 3 மாசம் கழிச்சு கொடுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் புரியல. உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அது என்னதுன்னு எனக்கு தெரியல. உடனே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அதுல 50,000 ரூபாய் இருந்தது. நான் அவரை கேட்கவும் இல்லை, ஒண்ணுமே கேட்கல. 50,000 ரூபாய் இருந்தது. அப்படியே எனக்கு வந்து அழுக. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் நானு. சாமி, நாளைக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஜெபிக்கும் போது, அவர் பாருங்க, கடவுள் பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அவருடைய பிரகாரம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, அவருக்கு சித்தம் இருக்கும்போது, கடவுள் என்ன செய்யறார், அருமையா அன்றென்றுள்ள அப்பத்தை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும், நம்மளுக்கு பொருளாதாரம் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, அவரு பார்த்து கொள்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு பிஎஃப் போட்டு அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அப்ப கடவுள் பாருங்க நம்மளை எவ்வளவு ஆசீர்வாதமா நடத்துறார். நம்மளுடைய முயற்சி எடுக்க கூடாது, கடவுளுடைய சித்தப்படி அவர் பாதப்படியில வச்சுட்டு எல்லாத்தையும் முயற்சி எடுக்கும்போது அப்படியே அன்னன்னைக்குரியது எல்லாவற்றையும் என்ன செய்வார். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்ன செய்வாரு, அவர் நம்ம என்ன செய்வார், காத்து கொள்வார். அப்ப நம்ம என்ன செய்யணும், எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம மனசு திருந்து என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மள என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேலை செய்யணும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சோம்பேறியாவும் நம்ம இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைய நம்ம செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. ஒரு வியாபாரம் செய்யறோமா, தொழில் செய்யறோமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிலத்துல வேலை செய்யறோமா, விவசாயத்துல உழைச்சு சாப்பிடுறோமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்துல உண்மையா உழைக்கிறோமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோம்பேறிகளை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே மாட்டார். நம்ம என்ன செய்யக்கூடாது, சோம்பேறியா மாத்திரம் இருக்க கூடாது. எந்த வேலையானாலும் சரி, எந்த வேலையானாலும் சரி, நாம என்ன செய்யணும், வேலை செய்யணும். யோசேப்பு எடுத்துக்கங்க. யோசேப்பு எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக தான் விற்று
போடப்பட்ட வீட்டிலும் சரி, சிறைச்சாலையிலும் போடப்பட்ட போதும் சரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை என்ன செஞ்சார்? அவர் உண்மையாக பொறுப்பாக செய்தார். கர்த்தர் அதை பார்த்து என்ன பண்ணாரு? ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேலையில அவர் அந்த தேசத்திற்கே ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமா, உண்மையா உழைச்சு. யோசிப்பு கதை எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க, பெரியவங்க வரைக்கும் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டுருமோ, எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனாலும் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்து, எல்லாத்துக்கும் கடவுளுடைய இதற்கு கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்தார்? ஒரு தேசத்திற்கு ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். நாம என்ன செய்யணும்? உண்மையாக உழைக்கணும். கடினமாக உழைக்கணும். கடினமாகவும் உண்மையாகவும் உழைக்க நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். 2 தெசலோனிக்கேயர்ல 3:10 பார்க்கும்போது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று பவுல் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆமா, சாப்பிடவும் கூடாது. அதனால நம்ம சும்மா இருக்காம என்ன வேலை கிடைக்குதோ அதை நம்ம உண்மையாக செய்து ஜபத்தோட நம்மளுக்கு தகுதியான வேலையை நம்ம தேடணும். எடுத்தெடுப்புலயே பெரிய வேலை கிடைக்கணும்னா கிடைக்காது. அப்படி தேடும்போது நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம மன விருப்பத்தின்படி நம்மள வேலைக்காக அநேக வழிகளை என்ன செய்வார்? திறப்பார். நாம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். ஒரு செழிப்பான ஏதேன் தோட்டத்துலதான் கொண்டு வந்து விட்டார். அங்க கூட சும்மா விடல. ஒரு வேலையும் செய்யாமல் இருந்து சோம்பேறி ஆகக்கூடாது என்பதற்காக தான் என்ன செய்றார்? தோட்டத்தை விட்டார். அதை பராமரித்து பாதுகாக்கிற விவசாய வேலையை என்ன செஞ்சார்? கடவுள் கொடுத்தார். இப்படி எல்லாருக்குமே கடவுள் கொடுப்பார். நம்ம பொறுமையா காத்திருக்கணும், முயற்சி எடுக்கணும். அப்படி முயற்சி எடுக்கும்போது கடவுள் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நமக்கு தருவார். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படிட்டு காத்திருக்கணும். காத்திருக்கும் போது, கடினமாக நம்ம உழைக்கும் போது, நம்ம முயற்சி எடுக்கிறத கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதித்தால் கடவுளுக்கு ஒரு குறையும் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அவர் கடவுள் சொல்றார், உங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னா வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிங்க. அந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிங்க. அதன்படி நடங்க. அதுல அநேக எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்காகவும் இருக்குது, பெற்றோர்களுக்காகவும் இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்காகவும் வசனங்கள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? அப்பப்ப படிக்கணும். சில நேரம் சோதனைகள் வரதான் செய்யும். பைபிளை வாசித்து ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் ஆயிடணும். அந்த மாதிரி நம்ம ஜெபித்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தருவார், ஆரோக்கியமான ஆசீர்வாதம் தருவார், பொருளாதார ஆசீர்வாதங்களும் நமக்கு தருவார். அதனால நமக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எதை பத்தியுமே கவலைப்படாது. கடவுள் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன் நம்மளோட இருக்கார். இந்த நம்ம குழுல எத்தனையோ பேர் ஜீவிக்காங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வேலை இல்லாதவங்க, சுகவீனமானவர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் படைத்த பிள்ளைகள் நாம். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு பிள்ளைங்களை எப்படி நடத்த வேண்டி என்பது அவருக்கு தெரியும். கர்ப்பத்திலேயே நம்மளை குறித்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய பொறுப்பு தான். சாவு வரைக்கும் அவருடைய இதுதான். நம்மளுடைய விருப்பம் ஒன்றும் கிடையாது. சாவு கூட அவருடைய விருப்பம் தான். அவருடைய விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். நீ என்ன முயற்சி எடுத்தாலும் எதுவும் நடக்காது. அவர் விருப்பப்படிதான் நடக்கும். அவர் விருப்பப்படி நம்ம விடணும். அவர் விருப்பப்படி நம்ம நடக்கணும். நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்க அன்பின் நல்ல தகப்பனே,
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா. உம்முடைய வாக்கின்படி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுக்க போற ஐஸ்வர்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க குழுவில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, யார் யார் கர்த்தாவே முழங்கால் படியிட்டு கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீர் உமது காயப்பட்ட கரத்தால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனப்பா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீர் கொடுத்த ஐஸ்வர்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து தினமும் கர்த்தாவே உம்மோட கூட நெருங்கி வாழ்கிற உன்னதமான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் பாவிகள் தான் கர்த்தாவே. இந்த பாவத்திலிருந்த சாபத்திலிருந்த கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த நேரம் கர்த்தாவே உம்மோடு கூட நெருங்கி உமது வேதத்தை வசனித்து ஆவிக்குரிய வசனங்களை நாங்கள் வாசித்து கர்த்தாவே உமது உன்னதமான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே. நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கர்த்தாவே வியாதின் கொடுமையினால கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களை வாதே உம் கூடாரத்தை அணுகாதே என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி தவறுகள் செய்து வியாதியை நாங்களே உண்டாக்கிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, உமது வசனத்தை தியானித்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த வியாதி இல்லாதபடி கர்த்தாவே நீர் ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தரப்போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 91:10 கர்த்தாவே வாதேவன் கூடாரத்தை அணுகாதே என்று சொல்லியிருக்கிறப்பா. உமது வாக்கின்படி கர்த்தாவே எங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கடன் பிரச்சனை, வறுமை ஆண்டவரே இந்த சாபங்களிலிருந்து எங்களை விடுவித்து கர்த்தாவே ஆண்டவரே பொருளாதாரத்தில் கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதற்கெடுத்தாலும் நாங்கள் கடன் வாங்காதபடி ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் குடும்பம் நடத்த ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எண்ணத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசானவன் கர்த்தாவே இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ என்று சொல்லலாம் ஆண்டவரே. என் தேவன் நீர் எங்களுக்கு பக்க துணையா இருந்து கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி இந்த சாபங்களிலிருந்து எங்களை விடுதலை கொடுத்து கர்த்தாவே பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நாங்க கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதற்காக போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.